दिल लगी भी तेरे दिल को दिल लगी न लगे, दिल लगी भी तेरे दिल को दिल लगी न लगे. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யுவர்ஸ் கிச்சன். நம்ம சேனலில் இன்றைக்கி ரசப்பொடி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் நார்மலாக ரசம் செய்கிறத விட இந்த மாதிரி பொடி செஞ்சு பாருங்கள். சுவையும் அவ்வளோ சூப்பராக இருக்கும், மனமும் அவ்வளோ நல்லா இருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு அரை டம்ளர் தனியா எடுத்திருக்கேன். இது நம்ம டம்ளர் அளவு எடுத்துக்கலாம், அப்போ தான் ஈஸியாக இருக்கும். அரை டம்ளர் தனியா எடுத்து லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். கேஸ் எப்போவுமே ரசப்பொடி செய்யும் போது சிம்மில் தான் இருக்கணும், இல்லைன்னா தீஞ்சிடுச்சுன்னா நல்லா இருக்காது. சிம்மிலே வச்சு லைட்டாக வதக்கிக்கலாம், ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இந்த மாதிரி வதங்கிடுச்சு. இதை தனியாக ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதே கிளாஸில் அரை கிளாஸ் துவரம்பருப்பு சேர்த்துருக்கேன். இதையும் லைட்டாக வதக்கிக்கலாம். கலர்லாம் மாறணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கிட்டால் போதும். இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதையும் பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அப்புறம் நான் இன்றைக்கி 12 காஞ்ச மிளகா எடுத்திருக்கேன். ஏன்னா நம்ம ரசம் தாளிக்கும் போதோ எப்படியோ காஞ்ச மிளகா சேர்ப்போம். ஸோ உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதையும் லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு இதையும் அதே பிளேட்லேயே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அப்புறம் அரை கிளாஸ் மிளகு, அரை கிளாஸ் சீரகம் சேர்த்துருக்கேன். இதையும் லைட்டாக வதக்கிக்கலாம். வதக்கிட்டு இதிலே சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை. இது நீங்கள் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு கூட லைட் ஹீட்டில் கூட லைட்டாக வதக்கிட்டு சேர்த்துடலாம். அவ்வளோதான். இப்போ இது எல்லாமே நல்லா ஆறட்டும். சூடாக அரைக்கக்கூடாது, நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம். ஆறிடுச்சு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். ரொம்ப மெய்யாக அரைக்காமல் கொஞ்சம் நரன்னே அரைச்சி எடுத்துக்கலாம், அப்போ தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. இதுதான் கரெக்டான பதத்தில் இருக்குது. இப்போ அதே மாதிரி மீதி இருக்கிறதையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்துட்டு இந்த மாதிரி டைட் கண்டெய்னர் பாக்ஸில் நம்ம சேர்த்துக்கலாம். ஏர் உள்ளே போகாத மாதிரி சேர்த்துட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சம் நம்ம யூஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். இப்போ ரசம் வைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். ஒரு கிண்ணத்தில் புளி சேர்த்துருக்கேன். அப்புறம் ஒரு தக்காளி, ஒரு 4 பல் போல் பூண்டு சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை கையிலேயே நல்லா மசிச்சிக்கலாம். இந்த மாதிரி கையிலே நல்லா கரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ ரசம் தாளிச்சிக்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். ரசத்துக்கு எண்ணெய் கொஞ்சம் தான் சேர்க்கணும். 1 ஸ்பூன் கடுகு, ஒரு காஞ்ச மிளகா, ஒரு சிட்டு பெருங்காயம், அப்புறம் கரைச்சி வச்ச ரசத்தையும் சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சோல இப்போ ஃப்ரெஷ்ஷாக அந்த ரசப்பொடி தான் இப்போ சேர்த்துக்க போகிறோம். 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, உங்கள்கிட்ட கொத்தமல்லி இருந்தால் அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி லைட்டாக நுரை கொஞ்சம் கொதிக்கொள்ள அந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். அவ்வளோதாங்க. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக சுவையும் மனமும் அவ்வளோ அருமையாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் யுவர்ஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.